2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ரிஷபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ரிஷபத்தை காப்பாற்றுவதும் நண்பர்கள் தான், கவுத்து விடுவதும் நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி காப்பாற்றுவாங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா துறையிலும் ஏதாவது ஒரு வகையில் நண்பர்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சிக்கல் வரும்போது அவங்க எங்கேருந்து வந்து நிற்கிறாங்கன்னு தெரியாது, கண்டிப்பாக வந்து அவங்க நின்று காப்பாற்றிடுவாங்க. அதே போல் ரிஷபராசிக்காரர்களை கவுத்து விடுறதும் நண்பர்கள் தான். யாராவது ஒரு நண்பர் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அவர் எதனால் பாதிக்கப்பட்டார்னு யோசிக்கப்படாமல் அது யாரால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம நண்பர் மேலே மிஸ்டேக் இருக்கும், அதை நினச்சி வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுக்கு நட்புங்கிறது வந்து பாதிப்பையும் கொடுக்கும், பலத்தையும் கொடுக்குங்கிறதுனால நண்பர்களுக்காக எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யும்போது அவர்களுக்கு அது பெரிய அளவுக்கு பாதிப்பு வராமல் இருக்குங்கிறது தான் ரிஷபராசிக்காரர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துலேருந்து இந்த புத்தாண்டு தொடங்குது. சுக்கிரன் வந்து 6, 8, 12ஆம் இடங்கள், அது என்ன ராசியாக இருந்தாலும் சரி, 6, 8, 12ஆம் இடங்களில் இருந்து அந்த வருடம் தொடங்கினால கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு தேவையான பொருளாதாரங்கள், தேவையான பணமெல்லாம் தாராளமாக வந்து சேரும். எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் பணம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்கிற அளவுக்கு பணம் வருதோ வரலையோ, அவங்களுடைய அடிப்படை தேவைகள், வேலை செய்கிறவங்களுக்கு தொழிலுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக வந்து சேரும். குடும்ப தேவைகளுக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் வந்து சேரும். இவங்களுடைய அத்தியாவசிய செலவுகள்லாம் செய்கிற அளவுக்கு என்ன பணம் தேவையோ அது கண்டிப்பாக எங்கேருந்தாவது வந்து சேர்ந்துடும். அதே சமயம் பெரிய அளவுக்கு பணம் வந்து அடியோடு தொடச்சிக்கிட்டு போகாமல் கொஞ்சமாவது இருக்கும்ல, அந்த பானையில் ஒரு 4 சோறாவது இருக்கும்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு பணம் துடைக்காத இந்த ஆண்டு முழுக்கவும் ஓரளவு வந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து ஊதாரி செலவுகள்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டு அத்தியாவசியமான செலவுகளை மட்டுமே கவனம் செலுத்தினாங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு நல்லா இருக்குங்கிறது ஒரு பொதுவான பலன். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனை வந்து குரு வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குது. சுக்கிரனும் குருவும் சேர்ந்து தான் இருக்கக்கூடாதே தவிர பார்வை வாங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, மீனத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து 10ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குது. இதுவும் ஒரு நல்ல பலன். சுக்கிரனை சனி பார்வை செய்யும்போது பார்த்திங்கனாலும் பணத்துக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அப்போ 2026ஆம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய அத்தியாவசியமான தேவையை பூர்த்தி செய்வது கொள்வதற்காக பெரிய அளவுக்கு போராட வேண்டிய அவசியம் இருக்காது. கடைசி நேரத்திலேயாவது தான் கையில் பணம் இல்லாட்டி கூட அவர்களுக்கு தேவையான பணம் எங்கிருந்தாவது வந்து கிடைச்சிருங்கிறது தான் இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு நாம் சொல்ல வேண்டிய முதல் பலன். அடுத்து இந்த ராசிநாதன் சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்காரே அப்படின்னு பார்க்கக்கூடாது. இந்த ராசிநாதன் சுக்கிரனோட மற்ற 3 கிரகங்கள் சேர்ந்துருக்கு இல்லையா? அப்போ என்னென்ன கிரகங்கள் சேர்ந்துருக்கு? ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 2க்கும் 5க்கும் உரிய புதன் சேர்ந்துருக்கு. அப்போ 2க்கும் 5க்கும் உரிய புதன் தேவைப்படுதுன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது நேரடி வருவாய், 5ஆம் இடம்ங்கிறது தேடி வரும் வருவாய். ஒரு பக்கம் குழந்தைகள், பூர்வ புண்ணியம் இதெல்லாம் பார்த்தா கூட பணம் வந்து கண்டிப்பாக தேடி வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கை நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா 5, 9ங்கிறது தேடி வரக்கூடிய பாவங்கள் அப்படிம்பாங்க. என்ன தான் 8ஆம் இடத்தில் இருந்தால் கூட செலவுக்கு தேவையான, நெருக்கடிக்கு தேவையான, இல்லை ஒரு கமிட்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான பணம் வந்து கண்டிப்பாக கிடைச்சணுங்கிறத இந்த புதனும் உறுதி செய்வது அப்படின்னு நினச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சூரியன் வந்து ரிஷபராசிக்கு 4ஆம் அதிபதி. அவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக சூரியன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை என்றால் கூட சூரியன் புதனோடு சேர்ந்து இருப்பது ரொம்ப சிறப்பு. அப்போ சூரியனும் புதனும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருந்தாலும், 6ஆம் இடத்துல இருந்தாலும், 8ஆம் இடத்துல இருந்தாலும், 12ஆம் இடத்துல இருந்தாலும் யோகம்தான். சூரியன் தனிச்சிருந்தால் யோகமாக என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. இந்த இடத்தை பொறுத்தவரை 8ஆம் இடத்தில் சூரியன் புதனோடு சேர்ந்து இருப்பது சிறப்பு அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு 7ஆம் இடம், இன்னொரு பக்கம் 12ஆம் இடம். அப்போ 7க்கும் 12க்கும் உரியர்னா மனைவி, அதுக்கப்புறம் விரயம், இந்த 2மே இருக்குது. அப்போ 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விரயமும் 8ஆம் இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் சேர்ந்து 4 விதமான திட்டங்கள், அந்தந்த ராசி, எல்லா ராசிக்காரர்களுக்கும் 4 விதமான திட்டங்கள் இருக்கும். எந்தெந்த ராசிக்கு தனுசு எத்தனாம் இடம்ங்கிறத பார்த்து தான் இந்த புத்தாண்டை வந்து நம்ம முடிவு பண்ண வேண்டிய விஷயத்தில் இருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த 4 விதமான சிந்தனைகளோடு தான் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டை தொடங்குவார்கள். கண்டிப்பாக அதில் வெற்றி உண்டு. குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவுக்கு போராடாமல் ஏதோ ஒரு வகையில் கடனாக கூட வந்து சேர்ந்தால் கூட நம்ம கேட்ட நேரத்துக்கு கடன் கிடைக்கும்ல, அதெல்லாம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துருங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சூரியனுக்கு சனியோட பார்வை கிடைக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் இடையிடையில் பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் கட்டு ஏற்படும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து கால்சியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்.
எலும்பு பார்த்திங்கன்னா ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் கடந்து போகணுன்னா கூட அந்த மாதிரி விஷயங்கள், அதற்கு தேவையான உணவுகள், அதுபோல் உடல்நிலை ஏதாவது பாதிக்கப்பட்டதுன்னா உடனே அதுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளும் செய்து கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி சம்மந்தப்படுது. இந்த 4 கிரகங்களும் 8ஆம் இடத்துலேருந்து தொடக்கிறதுனால 8ஆம் இடம்ங்கிறது பொதுவாக மைனஸ் தானே. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே சுக்கிரன் வந்து மற்ற எல்லாத்துக்கும் தீர்வு கொடுப்பதற்கு உங்களுக்கு பலனளிப்பாருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசியிலேருந்து இப்போ நம்ம எடுத்துக்கோம். ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரிய சந்திரன் ராசியிலே இருக்குது. அப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரிய சந்திரன் ராசியிலே உச்சம் பெற்று அதுக்கு வந்து ராசிக்கு யோகாதிபதியான சனியோட பார்வையும் கிடைக்கிறதுனால இந்த வருடம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், பெரும்பாலான முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். ஏன் வெற்றி கிடைக்குன்னா, நீங்கள் முயற்சி பண்ணணும். நிறைய பேர் முயற்சி பண்ணாமல் இருந்துருவாங்க. ஏற்கனவே நம்ம எடுத்த முயற்சிகள்லாம் நமக்கு சரியாக கை கொடுக்கலையே அப்படின்னு இருந்துடக்கூடாது. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உங்களால் எதெல்லாம் பண்ணால் ஜெயிக்க முடியுமோ அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ராசியிலேயே சந்திரன் இருந்து அதுக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால, அதுவும் 11ஆம் இடத்துல இருந்த சனி பார்வை கிடைக்கிறதுனால இந்த சனி சந்திரன் சம்பந்தப்பட்ட பணிகள் அனைத்தும் வந்து கண்டிப்பாக நடக்கும். சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் இருக்கிறவர்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், மதுபானம் தொடர்பான தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள், இது போல் பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் அண்ட் லைட்டு, ஒலின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த வருஷம் ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். மேஷராசிக்காரர்களைப் போல் ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் உருவாகுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது குரு வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து பெரிய அளவுக்கு இது வரைக்கும் வருவாயை கொடுக்கல. எப்போது வந்து வக்கரத்தோடு தான் அந்த புத்தாண்டு தொடங்குதுங்கிறனால வக்கர நிவர்த்திக்கு பிறகு சில வாய்ப்புகளை அவர் உருவாக்கி கொடுக்கறதுக்கு நல்ல காலங்கள் கனிந்து வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து புதனுடைய வீடுங்கிறதுனால குரு வந்து பெரிய அளவுக்கு பலனை கொடுப்பாரா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் பெரிய அளவுக்கு நெகட்டிவை கொடுக்காம உங்களுக்கு ஓரளவு தேவையான பணங்களை அவர் பூர்த்தி செஞ்சிருவார். அடுத்து இந்த குருவோட பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால ஏற்கனவே அவங்க பார்த்திங்கன்னா அங்கே சூரியன், செவ்வாய் இந்த மாதிரி வந்து அந்த கிரகங்கள் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தால் கூட இந்த குருவோட பார்வை அதற்கு கிடைக்கிறதுனால அதுக்கால ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் அவர் வந்து கட்டுப்படுத்தி கொடுப்பார் புத்தாண்டில். அதுக்கப்புறம் குருவோட பார்வை ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் கிடைக்கிறதுனால தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு ரிஷபராசிக்காரர்கள் பாதிப்பை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னொரு பக்கம் 10ஆம் இடத்துல ராகு தான் இருக்குது. கொஞ்சம் வந்து தொழில் ரீதியாக பெரிய பெரிய திட்டங்கள், அடுத்தடுத்த எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் வந்து யோசிப்பீங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறவர்கள் கூட பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக வேறு ஏதாவது வேலை செய்யலாம் அப்படிலாம் யோசிப்பாங்க இல்லையா. இது எல்லாமே ஓரளவுக்கு கை கொடுக்குங்கிறத மட்டும் முடிவில் வச்சுக்கிட்டு போனால் போதும். அடுத்து ரிஷபராசிக்கு சனி 9க்கும் 10க்கும் உரிய சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். கிட்டத்தட்ட சனி வந்து 11ஆம் இடத்துக்கு வந்தாலே அள்ளி கொடுப்பார்னு போன வருஷத்துலேருந்து எல்லோரும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக இது வரைக்கும் நடக்கலை. சனி வந்து இது வரைக்கும் தனிச்சையே இல்லைங்கிறது ஒரு பெரிய போராட்டம். ஆண்டோட தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையை சனியை பார்க்குது, சனி 10ஆம் பார்வையை செவ்வாயை பார்க்குது. ஏற்கனவே சனியோட 10ஆம் பார்வை அங்கே இருக்கிற சூரியனுக்கு விழுது எல்லாம் இருக்கிறதுனால புத்தாண்டோட தொடக்கம்ங்கிறது சற்று நெருக்கடியோடு தான் தொடங்கும். இது எல்லா ராசிகளுக்கும் பொதுவானது தான். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருடத்தோட பிற்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரியன், செவ்வாய் எல்லாமே சனியோட பிடியை விட்டு விலகி போகும்போது நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ரிஷபராசிக்கு வந்து 2025ஆம் ஆண்டை விட 2026ஆம் ஆண்டு கொஞ்சம் நன்மையை கொடுங்க. ஏன்னா சனி பகவான் வந்து இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக வேலை பார்க்கணும் இல்லையா. அப்போ சூரியனும் செவ்வாயும் மீனராசியை கடந்து வந்த பிறகு சனி பகவான் முழுமையாக வேலை செய்யும்போது ரிஷபராசிக்கு எல்லா வகையிலும் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து இது வரைக்கும் பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல. ரெண்டாவது இப்போ வக்கரமாகி தானே இருக்கார். வக்கர நிவர்த்தியான பிறகு ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்தது குரு இருக்கிறது புதனோட வீடு, அதுக்கு ஒரு பகையான வீடுங்கிறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு பலனை கொடுப்பாராங்கிறது ஒரு சந்தேகம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பார்க்கும்போது 4ஆம் இடத்துல கேது இருக்கு இல்லையா ரிஷபராசிக்கு. பொதுவாக 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்காது.
உடல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நினச்சி ஒரு கவலையும் நம்ம மனசில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது கேது பயிற்சிக்கு அப்புறம் மாறுற வரைக்கும் இந்த சிக்கல் தொடர்ந்து தான் இருக்கும். அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்தது 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்க்கும்போது 4ஆம் இடம் வந்து நம்ம வசிக்கிற வீட்டையும் குறிக்கும் இல்லையா? வீடில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று எலக்ட்ரிக் பிரச்சனை இருக்கும், எலக்ட்ரானிக் பிரச்சனை இருக்கும், போர்வெல்லில் தண்ணி வராது, இல்லைன்னா பார்த்திங்கன்னா எதையாவது வீட்டில் மாற்றணும்னு நினச்சா உடனே மாற்ற முடியாது. அது ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கும். எப்படா வீட்டை விட்டு வெளியில் வரலான் இருக்கோம். சரி, வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோமே, ஆஃபீஸில் வந்து பார்த்தாலும் ஆஃபீஸில் வேறு மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கும். எந்த இடத்துலலாம் உட்காந்து நம்ம வேலை பார்க்குறோமோ இந்த இடங்கள் எல்லாமே சற்று சிரமமாக தான் இருக்கும். அதே போல் வாகனங்களை வந்து அடிக்கடி மாற்றணும், நினச்ச நேரத்துக்கு மாற்றணும்னு நினச்சா கூட அதுவும் ஒரு தடையாக தான் இருக்கும். இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம். அதே சமயத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுங்கிறது சிம்ம வீட்டில் இருக்கிறதுனால ராஜதந்திரமான சிந்தனைகள்லாம் மனசுக்குள்ளே உதிக்கும். இந்த சிந்தனைகள்லாம் இப்போதைக்கு செயல்படுத்த முடியலன்னா கூட பிற்காலங்களில் உங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்குற அளவுக்கு இருக்குங்கிறதுனால ரிஷபராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்துல சனி, இந்த மாதிரியான ஒரு அமைப்போட கிரக அமைப்போட இந்த 2026 புத்தாண்டு தொடங்குவதால் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு உங்களோட ஆசைகள் நிறைவேறுதோ இல்லையோ உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிற நம்பிக்கையோடு இருந்தாலே போதுமானது. இந்த 2026 புத்தாண்டு வந்து பலன்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள்லாம் நல்ல முறையில் நடப்பதற்கும் ஒரு சில கெடு பலன்களை தவிர்ப்பதற்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அல்லது திங்கள் கிழமைகளில் கருமாரியம்மனை வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். என்ன நேயர்களே, ரிஷபராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். மிதுன ராசிக்கு 2026ஆம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.